அடுத்ததாக நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேச்சு பேசினாங்க. இப்போ எண்கணிதத்தை பற்றி பார்க்கலாம். நமது குபேர கலச அறக்கட்டளையின் பொருளாளர் பாலமுருகேஸ்வரர் சார் அவர்கள் எண்கணிதத்தை பற்றி பேசுகிறாங்க. பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பணத்தில் உள்ள எண்களின் சூட்சமங்கள் அப்படிங்கிற. இப்போது நம்ம பணம் புழங்குறோம் இல்லையா, எந்த பணம் நம்ம கையிருப்பில் வச்சுக்கலாம், எந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்தால் நமக்கு சாதகம் பாதகன்ற நிலையை பேச வர்றாங்க. சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் 17வது கருத்தரங்கம் இன்று அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி பேசி காலையிலேருந்து பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு தலைப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் திதி யோகம் கர்ணத்தை பற்றி பேசினார், ஒருத்தர் வாஸ்துவை பற்றி பேசினார், ஒருத்தர் ருது ஜாதகத்தை பற்றி பேசினாங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசினாங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், பணத்தில் உள்ள பண ஈர்ப்பு எண்கள் எப்படி என்பதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலான் இருக்கோம். பணம் அப்படின்னாலே எல்லோருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த பணத்தை நம்ம எப்படி தன் வசப்படுத்துவது அப்படின்றது தான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாரையுமே ஆட்டி படைக்குது. பணம் இருந்தால் போதும், பணம் பாதாளத்தையும் பாயுன்னு சொல்கிற மாதிரி தான். பணம் இருந்தால் பாதாளம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கிறது. பணத்தோட பணம் தான் சேரும் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குது. இது எல்லாமே அந்த காலத்தில் எல்லாருமே அனுபவ ரீதியாகத்தான் இந்த பழமொழியவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு இதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். பழைய விஷயங்கள் அனைத்துமே ஒரு ஆய்வு அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எப்படி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறது, அப்போ எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கைக்குள்ளே இருந்தால் இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தனக்கு அப்படின்னு வரும்போது தான் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்றதான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ இது எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம இது எந்த மாதிரி நம்ம எடுத்தால் நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு அதன் பிரகாரம் நம்ம செய்யும்போது அடுத்த கட்ட, அதாவது பணத்தை நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்துடும். அப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம பார்த்தாலும் பார்க்கலைனாலும் மெயினாக யோகம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். அப்போ யோகத்தை நம்ம கையில் பிடிக்கணும் அப்படின்றதான். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோகம் வந்துருச்சா, எனக்கு திருமண யோகம் வந்துருச்சா, எனக்கு குழந்தை யோகம் வந்துருச்சா, அப்படின்ற ஒரு செல்வந்தர் யோகம் வந்துருச்சா அப்படின்ற ஒவ்வொரு யோகத்தையும் தான் நம்ம யோகத்தை நம்ம குறிகாட்டுறோம். அப்போ அந்த யோகம் நமக்கு எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பிறக்கும் போதே எல்லோருக்குமே ஒவ்வொரு யோகத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ யோகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 27 நாம யோகங்கள் வருகிறது. அப்போ 27 அந்த நாம யோகத்தில் நம்ம ஏதோ ஒரு யோகத்தில் நம்ம பிறந்திருப்போம். அப்போ பிறந்திருக்கக்கூடிய அந்த யோகம் எந்த யோகம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் நம்ம நவ கிரகங்களையும் இந்த யோகங்களாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ 9 நவ கிரகங்களுக்கும் அங்கே 3 யோகங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 யோகங்களும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அங்கே வரும். அப்போ அந்த கிரகங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அப்போ நம்ம பிறந்திருக்கக்கூடிய யோகம் என்ன, அதற்கு அதிபதி யார் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ அதன் ரீதியாக நம்மளுக்கு இப்போ ஒரு யோகத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது யார் அதிபதி அப்படின்றத நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ அதிபதி யார் அப்படின்றத பார்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து நம்ம எண்களாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எண்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது, இப்போ சூரியன் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இப்போ சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே
சூரியன் வந்துடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 1ஆம் நம்பர் அப்படின்ற நம்ம எடுத்துறோம். அப்போ 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்களை நம்ம வந்து எடுக்கக்கூடாது. 1ஆம் நம்பர் அங்கே வந்து வேலை செய்யாது. அந்த 1ஆம் நம்பரை நம்ம வந்து கையில் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது வந்து பலன் இருக்காது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். பலன் இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பெருமிதம் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய ஒரு தலைகணம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தலைகணமும் ஒரு பெருமிதமும் தான் அதிகமாக இருக்கும். அப்போ பெருமிதம் இருந்தாக்கும் நமக்கு அடுத்த கட்ட ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்காது, தடைபட்டு கொண்டே இருக்கும். அப்போ இந்த ஒன்னோட நம்ம வந்து வேற ஒரு நல்ல எண்களை நம்ம வந்து சேர்க்க வேண்டும். அப்போ வந்து இப்போ சூரிய ஞாம யோகத்தில் அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 14 14 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த 14 14 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கும் அதை வந்து இந்த எண்களை நம்ம வந்து எங்கே கொண்டு போய் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வைத்திருக்கக்கூடிய பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் 14 14 அப்படின்ற கடைசியாக வரக்கூடிய எண்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டும். அப்போ 14 14 அப்படின்ற நம்பர் யார் கையில் இருந்தாலும் வேலை செய்யாது. யார் அங்கே வந்து சூரியனுடைய நாம யோகத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நம்பர் அங்கே வேலை செய்யும். அப்போ அவர்கள் இந்த நம்பரை இருக்கக்கூடிய அந்த பணத்தை இவர் எடுத்து அந்த பீரோக்குள்ளே வைக்கிறதோ ஒரு சேவ் பண்ணி வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகும்போது அவர்களுக்கு ஒரு நற்பலன்களை தரும். அடுத்து பண வரவுகளை இழுத்து கொடுக்கும். அப்போ இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளவோ நம்பர்கள் இருக்கிறது. அப்போ சூரியனுடைய நாம யோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எப்போ ஒரு 15-20 நம்பர் கூட வரும். அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு 2-3 நம்பர்களை மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க. அப்போ சூரியனுடைய நம்பரில் பிறந்திருக்கிறவங்களுக்கு 14 14 14 32 இந்த மாதிரி எண்கள் வரக்கூடிய இந்த பணத்தை நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போனாலும் சரி, அதை செலவழிக்கக்கூடாது. ஏன்னா யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னாகும் அந்த யோகத்தை நம்ம வந்து பத்திரப்படுத்த வேண்டும். அப்போ அந்த நம்பரை எடுத்து நம்ம வந்து பீரோக்குள்ளே வைக்கிறதோ 4 மூலையும் லைட்டாக மஞ்சளை லைட்டாக தடவி அதை வந்து நம்ம வந்து பீரோக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கும் தாராளமாக அது வந்து உங்களுக்கு பண வரவை இழுத்து கொடுக்கக்கூடிய எண். அடுத்ததாக சந்திரன். இப்போ சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லோருக்குமே அங்கே வந்து வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. அப்போ சந்திரனுடைய நாம யோகத்தில் இருக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே வந்து வேலை செய்யும். அப்போ வேலை செய்யக்கூடிய அந்த சந்திரனுடைய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 92 92. இந்த 92 92 அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பண வரவை இழுத்து கொடுக்கக்கூடிய நம்பர் நம்ம முன்னாடியே அதில் சொல்லியிருக்கிறோம். அப்போ யாருக்கெல்லாம் இந்த நம்பர் 92 92 பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சந்திரனுடைய நாம யோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் இந்த நம்பரை நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு பணத்தை நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தாலும் சரி, இந்த நம்பர்களுக்கு உண்டான அந்த பணத்தை நம்ம வந்து பீரோவில் வைக்கிறதோ அல்லது குபேர பெட்டியில் மூலமாக நீங்கள் வைக்கிறதோ இது மாதிரி நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த நம்பர்கள் உண்ட பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு பண வரவை இழுத்து கொடுக்கக்கூடிய நம்பர்கள். அப்போ 92 92 92 29 இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து கையில் வச்சுக்கலாம். சரிங்களா? 92 72 இந்த எண்களையும் நீங்கள் வந்து பணமாக, அதாவது வரக்கூடிய அந்த சீரியல் நம்பரில் கடைசியில் வரக்கூடிய 4 நம்பர்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து அதை பத்திரப்படுத்தி 4 மூலையும் நீங்கள் வந்து ஒரு மஞ்சளை தடவி நீங்கள் வந்து குபேர பெட்டி வச்சுருந்தீங்கன்னாக்கும் அந்த பெட்டியில் வச்சு அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னு அதுக்கு மேலே பணத்தை வச்சு எடுத்தீங்கன்னாக்கும் பணம் அப்படின்ற விஷயம் இழுத்து கொடுக்கும். நான் முன்ன ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பணம் குபேர பெட்டி இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதற்கும் சில ரெமெடி கொடுத்துருக்குறோம். அது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் விம் பார் 50 ரூபாய்க்கு விம் பார் விற்கும். அந்த விம் பாரை வாங்கி இருக்கக்கூடிய அந்த விம் பாரை உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோப்பை எடுத்துட்டு நீங்கள் அந்த டப்பாவை வந்து நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு சில்லற காசு வாங்கி அதில் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து
பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு, பட்டை இது மாதிரி விஷயங்களை உள்ளே போட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரையில் சாமி முன்னாடி வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து அதுக்கு மேலே பணத்தை வச்சு எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அது கூட நீங்கள் வந்து பனை ஓலையை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து எளிய மக்களுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவே நீங்கள் வந்து ஒரு பணப்பெட்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேர பெட்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அளவுகள் இருக்கிறது. அப்போ அந்த அளவுகளை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் எல்லாருமே வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அந்த பெட்டி உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பெட்டியை ஆர்டர் கொடுத்து நீங்கள் வந்து எங்கள்கிட்டயே நீங்கள் வாங்கி அதையும் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் பணத்தை வச்சு எடுக்கும்போது பண ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கிறது. இது எல்லாமே வந்து அனுபவபூர்வமான உண்மைகள். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு யோகங்களுக்கும் நம்ம வந்து இந்த பணத்தில் இருக்கக்கூடிய எண்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயங்களை இங்கே இழுத்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இப்போ கொடுத்துட்ருக்குறோம். அடுத்ததாக இப்போ செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, செவ்வாய் யாருக்கெல்லாம் நாம யோகங்களாக இங்கே வருகிறார்களோ அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், செவ்வாய் உண்ட நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 97 97. இப்போ இந்த 97 97 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே, இது 100 ரூபா நோட்டாக இருக்கலாம், இல்லை 200 ரூபா நோட்டாக கூட வச்சுக்கலாம், இல்லை 500 ரூபா நோட்டாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அப்போ 10 ரூபா நோட்டில் உங்களுக்கு கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த நோட்டில் இந்த எண்கள் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். இது வந்து கடைசியாக வரக்கூடிய இந்த 4 நம்பர்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லா நம்பரையுமே கூட்டணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. இந்த 4 நம்பர்களில் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த நம்பர் கரெக்டாக இருந்துச்சுனாக்கும் அந்த நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ அந்த நம்பரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பேசும். அதுவும் நம்ம எந்த ஒரு யோகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சு அதை வந்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போதுதான் இந்த நம்பர்கள் அது உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? அப்போ 97 97 97 79 இந்த மாதிரி எண்களை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து வீட்டில் கொண்டு போய் வச்சாலும் அது விரய செலவுகள் ஆகாது. விரயங்கள் ஆகி நம்ம வந்து அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை தடைப்படுத்தி கொண்டே இருக்கும். இப்போ பணம் வந்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பணத்தை வாங்கி கொண்டு போய் பீரோவில் வச்சாக்கும் வைக்கக்கூட விடாது. முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பீரோக்குள்ளே கூட போகாது. ரொம்ப பேர்த்துக்கு அப்படித்தான் இருக்குது. அப்போ அந்த பணத்தை வந்து நம்ம வந்து பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்து பாக்கெட்லேயே இருக்கும். மறுநாள் வேலை அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், இப்படியே தான் போயிடும். யாருமே வந்து கொண்டு போய் அங்கே வந்து பீரோக்குள்ளே வைக்க முடிய மாட்டேங்குது அப்படின்றதான் ரொம்ப பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ பணத்தை எப்பயுமே நீங்கள் வந்து வாங்கின உடனே நீங்கள் பாக்கெட்டில் வைத்து கொள்ள வேண்டாம். வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியிடம் நீங்கள் கொடுத்து பீரோக்குள்ளே வைங்க. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த பிறகு நீங்கள் பீரோக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். பீரோக்குள்ளே வச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இருந்து நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் பணம் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு. அப்போ பணம் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் பீரோக்குள்ளேருந்து எடுத்து கொடுக்கும்போது அந்த பணம் அங்கே இருக்கும். சரிங்களா? அப்போ தான் நம்ம பணத்தை வந்து நம்ம வந்து இழுத்து கொடுப்போம். நம்ம வாங்கிட்டு வந்து பாக்கெட்டில் வச்ச பணத்தை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே கையில் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் காலையில் வந்ததுமே ஃபைனான்ஸ்காரங்க வர்றாங்க, கந்துக்காரங்க வர்றாங்க, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு 500 அவங்களுக்கு 1000 இப்படியே நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பணம் நிற்காது, பணம் சேராது முதல்ல. அப்போ பணத்தை வாங்கிட்டு வந்து முதல்ல நம்ம வந்து பீரோக்குள்ளே வச்சாலும் சரி, நீங்கள் வந்து இந்த குபேர மூலை அதாவது கன்னி மூலையில் கொண்டு போய் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து முதல்ல கொஞ்சம் சில்லறை காசை போடுங்க. சில்லறை காசை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பணத்தை வச்சு எடுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பணத்தோடு சேரும். அப்போ பணம் அப்படின்ற ஒரு விஷயம், சில்லறை காசுன்றதும் பணம் தான். அப்போ சில்லறை காசு நம்ம அதிகமாக வச்சுருந்தோம் அதிகமாக எடுத்து செலவு பண்ண மாட்டோம். அப்போ அந்த பணத்தின் மேலே நம்ம பணத்தை வைக்கும்போது அது இழுத்து பிடிக்கும். விரய செலவுகளை அங்கே வந்து கொடுக்காது. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விரயத்தை அதை தடை செய்யும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோக்கள்லாம் எல்லாமே போட்டுட்ருக்கோம். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் புதன். அப்போ புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே புதன் யோக நாம யோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக அவர்கள் எந்தெந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ 54 56 54 56 இந்த நம்பரை நம்ம வந்து எடுக்கலாம்.
56 54 அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி வரக்கூடிய அந்த நம்பரை நம்ம வந்து எடுத்து பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நம்பர் நம்ம கைக்கு வர்றது அப்படின்றது மிகவும் அரிது. ஒரு யோகம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சாதாரணமாக கிடைச்சிடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த யோகத்தை நம்ம வந்து பிடிக்கணும். அப்போ இந்த எண்களை நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே குறைந்தபட்சம் 1 மாதம், அதுக்குள்ளேயே நம்ம இருந்தால் தான் 1 மாதம் ஆயிரும் உங்களுக்கு இந்த நம்பர்களை தேடி கண்டுபிடிக்கிறது. அப்போ அந்த எண்களை நம்ம எடுத்த பிறகு அந்த எண்களை நம்ம பத்திரப்படுத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்து போகும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எண்களை புதன் நாம யோகத்தில் பிறந்தவங்க வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் குரு. அப்போ குருவோட நாம யோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு எந்தெந்த எண்களை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 32 32 32 32 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேன்சி நம்பராக இருக்கே சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவீங்க. ஃபேன்சி நம்பராக இருந்தாலும் பணத்தில் யாருமே ஃபேன்சி நம்பர் அப்படின்ற எடுக்க மாட்டாங்க. ஃபேன்சி நம்பர் எடுக்கிறதில்ல, இதில் வந்து ஏஞ்சல் நம்பர்னு தான் ரொம்ப பேர் எடுத்துகிட்ருக்காங்க. ஏஞ்சல் நம்பர் வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. எடுக்கிறவங்களுக்கே அங்கே வந்து ஏஞ்சல் நம்பர் வேலை செய்யுதா இல்லையான்றது தெரிய மாட்டேங்குது. அப்போ அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து அவர்களுக்கு உண்டான யோகங்களை நம்ம எடுத்து யோகிகளை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அப்போ யோகம் அப்படின்ற அந்த யோகத்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போது தான் அந்த யோகம் நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ குரு அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 32 32 அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 32 14 32 41 இந்த எண்களுக்கு உண்டான நம்பர்களை நீங்கள் தாராளமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து பத்திரப்படுத்தி அந்த விஷயங்களை நீங்கள் வந்து பதப்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் பண ரீதியாக. அப்போ பணம் தான் இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து மெயினான ஒரு விஷயமாக இருக்குது. பணம் இருந்தால் பத்தும் செய்யும், பாதாள வரைக்கும் போகும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே பாக்கெட் மணி அப்படின்னு பார்த்தீங்கனாலே சுக்கிரனுடைய காரகம் தான். அப்போ பெரும்பணம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம வந்து குருவோட காரகத்துக்கு போயிடலாம். அப்போ பாக்கெட் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம மேல் பாக்கெட்டில் வைக்கக்கூடியது அனைத்தும் பாக்கெட் மணி. அப்போ பாக்கெட் மணி வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சுக்கிரன் அங்கே வந்து கெட்டு போனாலோ அல்லது நீசமாயிட்டாலோ மெயினாக இன்றைக்கி வந்து மேல் பாக்கெட்டில் பணத்தை வைக்க வேண்டாம். அப்போ மேல் பாக்கெட்டில் பணத்தை வைக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து நீங்கள் வந்து பின்னாடி பாக்கெட்டில், அதாவது பேக் பாக்கெட்டில், அதாவது பர்ஸில் நீங்கள் வச்சு பின்னாடி வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அண்ட்ராயர் போட்டிருக்காங்க பழைய காலத்து ஆட்கள்லாம் வந்து அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் வந்து மேல் பாக்கெட்டில் உள் பாக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் முன்னே வச்சுருந்தாங்க, இப்போ மேக்ஸிமம் வைக்கிறதில்ல. அது மாதிரி நீங்கள் வந்து பணத்தை தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு போகணும். அப்போ தான் வந்து அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கும். மேல் பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு போனீங்கன்னாக்கும் போனது போய் அரை மணி வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அந்த பணம் எங்கே போகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது. விரைய செலவுகளை அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து அதை வந்து பயன்படுத்தணும். அப்போ சுக்கிரனுடைய நாம யோகத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 16 16 16 16 அப்படின்ற நம்பரை நம்ம தாராளமாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 16 90 அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தலாம். அப்போ 16 90 16 16 இந்த எண்கள் உண்ட இந்த பணத்தை நம்ம எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறதோ அல்லது நம்ம வந்து வீட்டில் எடுத்து வச்சு அதுக்கு மேலே பணத்தை வச்சு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் நல்ல விஷயங்கள் இங்கே நடக்கும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னால எல்லாருமே சனி பகவானால் எல்லாம் அப்படியே அரண்டு போய் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியெல்லாம் யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நியாயமாக இருக்கக்கூடியவர்.
அப்போ நம்ம நியாயமாக இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அப்போ நம்ம நியாயமாக இருக்கிறோம் ஒரு இடத்துல, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நேருக்கு நேர் பேசிடுறோம் அப்படின்னாக்கும் நோ ப்ராப்ளம். ஒளிவு மறைவாக இருந்தீங்கன்னா தான் பிரச்சனையே. அப்போ இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய நாம யோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக இவங்க வந்து 88 அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்து அதை பத்திரப்படுத்தலாம். அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 88 79 இந்த எண்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 அப்படின்ற நம்பரையும் நீங்கள் தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி எண்கள் நம்ம வந்து கையில் வந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியாமையே வந்து போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை நம்ம வந்து கவனிக்கணும். கவனிச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே வரும். நம்ம எதையுமே கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு வர்ற பணத்தை இப்படி எடுத்து இப்படி மாற்றி கையில் மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கும் யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வராது. அப்போ நமக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாருமே வந்து என்ன நம்பர்கள் இருக்குதுன்றதை நம்ம வந்து கவனித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த யோகத்தை அப்படின்றத நம்ம வந்து நம்மளுடைய யோகத்துக்கு உண்டான நம்பர்களை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலே போதுமானது. அப்போ அந்த மாதிரி எண்களை நம்ம கையில் எடுத்து அதை பத்திரப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எண்களை அப்படின்றத நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக ராகு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவுடைய இந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இவர்கள் எந்தெந்த எண்களை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 41 அப்படின்ற நம்பரை இவர்கள் யாராவது ராகுவுடைய நாம யோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் தாராளமாக இந்த எண்களை இவர்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இப்போ 41 32 41 16 இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து எடுத்து பத்திரப்படுத்தி நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம்னாலும் அந்த நம்பர் நமக்கு வேலை செய்யும். இது எல்லாமே அனுபவபூர்வமான உண்மைகள். அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக இந்த மாதிரி எண்களை நம்ம வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு நற்பலன்களை தரும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் கொண்டு போய் நம்ம வந்து பீரோக்குள்ளே வைக்கிறதோ, பீரோவில் நம்ம வந்து குபேர பெட்டியில் வச்சாலும் சரி, பீரோக்குள்ளே நீங்கள் பணத்தை சேர்க்குற இடத்துல நீங்கள் வச்சிங்கனாலும் சரி, இந்த நம்பர்கள் நமக்கு அங்கே வந்து வேலை செய்யும், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே வந்து நம்மளுக்கு செய்யும். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது ஞான காரகனும் கேதுவே, ஞான சூனியனும் கேதுவே. அப்போ ஞானத்தை கொடுப்பவனும் அவரே. அதாவது ஞானம் அப்படின்ற ஒரு பழத்தை நம்மளுக்கு கொடுக்குறவும் அவரே தான். மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு ரோட்டோட போகிறதும் அவர் தான். அப்போ வந்து இவரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இவருடைய நாமயோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 79 அப்போ 79 நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அப்போ 79 97 நம்ம வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்குள்ளே கிடைக்கும். அப்போ 79 88 இந்த எண்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம வந்து 3 எண்களை நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த 3 எண்களில் உங்களுக்கு எந்த நம்பர் வந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 3 நம்பர்கள் சொல்லியிருக்கோம். இந்த 3 நம்பர்கள்லையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு உங்களுடைய கிரகம் வரக்கூடிய அந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்துக்குண்டான ஒரு நம்பர்களை நீங்கள் வந்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிங்கனாலே போதுமானது. அந்த எண்களை நீங்கள் வந்து பத்திரமா எடுத்து கொண்டு போய் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து சுக்கிர ஓரையில் 6 to 7 வரும். அந்த சுக்கிர ஓரையில் நம்ம வந்து சாமி கும்பிடும்போது அந்த பணத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு அதை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வந்து பீரோக்குள்ளே வச்சு அதுக்கு என்னென்ன வைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். திரும்பியும் ஒரு முறை சொல்கிறேன். குபேர பெட்டி இருந்துச்சுனாக்கும் அந்த குபேர பெட்டியை நீங்கள் வந்து வச்சுக்கங்க. குபேர பெட்டி இல்லாதவங்களுக்கு அந்த விம் பார் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸையும் நீங்கள் வந்து தேர்வு செய்து கொள்ளலாம். அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேலே கிராம்பு, பட்டை, ஏலம்,
பச்சை கற்பூரம், இந்த 4 பொருளையும் நீங்கள் அதுக்கு மேலே வச்சு அதன் பிறகு ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து பனை ஓலை அப்படின்ற ஒரு பனை ஓலையை நீங்கள் வெட்டி அது 4 மூலையிலையும் நீங்கள் வந்து மஞ்சளை தடவி அதில் லாபம் அப்படின்ற ஒரு எழுதி, அதாவது பேனால எழுதுறீங்கனாக்கும் அந்த பேனா எழுதாத பேனால நீங்கள் வந்து லாபம்னு எழுதும் போது அந்த அச்சல் விழுகும். அந்த லாபம்னு அந்த உள்ள எழுதி அதை நீங்கள் வந்து சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணத்தை அதுக்கு மேலே வச்சு அதை கொண்டு போய் நீங்கள் பீரோக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த பணத்தை வீட்டுக்குள்ளே வச்சு மறுநாள் கொடுக்குறதாக இருந்தாலும் நீங்கள் பணத்தை மறுநாள் எடுத்து நீங்கள் கொடுங்க. நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் வந்து 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னாக்கும் பணத்தை வந்த உடனே யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இரவு நேரங்களில் நீங்கள் பணத்தை கொடுக்கறத அவாய்ட் பண்ண பாருங்கள். வீட்டில் லைட்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கே பணம் வீட்டிலேருந்து வெளியே போகக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து போய் ஒரு கடையில் போய் நம்ம வந்து ஜாமான் வாங்குறோன்னா ஜாமான் வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்து வாங்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை கொடுக்குறதுனால நம்ம பொருள் வீட்டுக்கு வருது. நம்ம வந்து கைமாத்து கொடுக்குறதோ கடன் கொடுக்குறதோ இதெல்லாமே நம்ம கையில் இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு பணம் போகும். அப்போ ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து பணத்தை எந்நேரம் வேணாலும் கொடுத்து வாங்கலாம். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கீப்பப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை விட்டு வேகமாக வெளியே போகாது. பணம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பணம் ஈர்ப்பு எண்களை பற்றி நம்ம வந்து பார்க்குறதுனால இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு கருத்தரங்கில் அடுத்த கருத்தரங்கில் நம்ம வந்து சந்திக்கலாம். இதுவரை நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளை 17வது கருத்தரங்கு தான் இந்த மாதம் போயிட்டுருக்குது. அடுத்த மாதம் நம்ம வந்து 18வது கருத்தரங்கத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 95 85 97 95 29 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளாக இருக்கட்டும், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் போட்டு விடுங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த கருத்தரங்கில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பணத்தில் உள்ள எண்களின் சூட்சமங்கள் பற்றி அற்புதமாக பேசிய நமது பாலமுருகேஸ்வரர் சார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக குமார் சார் பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.